வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அகஸ்தியம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையம் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அதிகப்படியான பயணிகள் பயன்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா தினசரி ரயில் இங்கே இல்லை. வாரத்துக்கு 2 நாள் தவிர 5 நாள் ட்ரெயின் இருக்குது. இருந்தாலுமே சரக்கு போக்குவரத்துக்காக, குறிப்பாக உப்பு ஏற்றுமதிக்காக, உப்பை எடுத்துச் செல்வதற்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வழிப்பாதை அப்படின்னா இந்த அகஸ்தியம்பள்ளி ரயில் நிலையம். திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற அந்த ஜங்ஷன்லேருந்து ரூட்டு பிரியும். ஒன்று பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை வழியாக, விருதுநகர் காரைக்குடி வழியாக செல்லக்கூடிய அந்த பாதை. இன்னொன்று வந்து திருத்துறைப்பூண்டியிலிருந்து 37 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அகஸ்தியம்பள்ளி வரை. முன்னாடி கோடியக்கரை வரை ரூட் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ கோடியக்கரை வரைக்கும் கிடையாது. அகஸ்தியம்பள்ளி அப்படிங்கிறது ஒரு கடைசி ரயில் நிலையம். இங்கே இயக்கப்படக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பயணிகள் ரயில் இயங்குகிறது. ஆனால் 2ம் ஒரே ரயில் தான். ஏன்னா காலையில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து புறப்படக்கூடிய பயணிகள் ரயில் அகஸ்தியம்பள்ளி போயிட்டு மீண்டும் அகஸ்தியம்பள்ளியிலிருந்து திருத்துறைப்பூண்டி வழியாக திருவாரூர் வரைக்கும் வந்துடும். அதே மாதிரி மாலையில் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி வழியாக அகஸ்தியம்பள்ளி போயிட்டு ரிட்டன் அங்கே நிற்காமல் இரவோடு இரவாக இந்த ரயிலானது அகஸ்தியம்பள்ளியில் இருந்து புறப்பட்டு திருத்துறைப்பூண்டிக்கு வந்து ஹால்ட் ஆகிடும். இந்த ஒரு ரயில் மட்டும்தான் இயங்குகிறது. ஆனால் இந்த ட்ரெயினுமே சனி ஞாயிறில் கிடையாது, மற்ற எல்லா நாட்கள்லையும் இயங்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதி மக்களின் கோரிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பயணிகள் நலச்சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. திருவாரூர் மாவட்ட பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக வைக்கப்படக்கூடிய கோரிக்கையும் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அகஸ்தியம்பள்ளியில் இருந்து திருவாரூரை இணைக்கும் விதத்தில் ரயில் இருந்தாலும் இந்த ரயிலை பயன்படுத்தி நம்ம சென்னைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் திருவாரூர்லேருந்து சென்னைக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது இல்லை. ஆக அகஸ்தியம்பள்ளி, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் வழியாக ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும். அது தினசரி ரயிலாக சென்னை வரைக்கும் சென்று வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்படி இயக்கப்படும் பட்சத்தில் அகஸ்தியம்பள்ளி, வேதாரண்யம் இந்த பகுதியை சேர்ந்த மக்களும் நிச்சயமாக சென்னைக்கு சென்று வருவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கை மனுவை ரயில்வே அமைச்சகத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இது பரிசீலிக்கப்பட்டு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் ஒரு புதிய ரயில் கிடைக்கும். ஆனால் வழக்கம் போல எல்லா அப்ளிகேஷன் மாதிரியும் எல்லா வேண்டுகோள் மாதிரியும் அதை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ரயில் இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லா பகுதிகளுக்குமே ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. தமிழகத்தின் தலைநகரை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலாக அகஸ்தியம்பள்ளி சென்னை ரயில் மாற வேண்டுமானால் அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.